ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேக்ஸ் ஜோன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வேதிக் மேக்ஸில் மேக்ஸ் ட்ரிக் பார்ட் 9, அதாவது மல்டிப்ளிகேஷன் வித் 51. அதில் 2 டைப்ஸ் இருக்கு. ஆல்ரெடி டைப் 1, அதாவது நம்பர் ஷுட் பி ஈவன் என்ற டைப் 1 நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்களுக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷன் வித் 51ல டைப் 2 த நம்பர் ஷுட் பி ஆர்டர் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். 2 டிஜிட் எடுத்திருக்கேன், 3 டிஜிட்டு, 4 டிஜிட்டு, அதுக்கு மேலே நம்ம இஷ்டம் எந்த டிஜிட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் 1 போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை, நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 23 வித் 51 எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிப்போம். ஸோ 23 என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த 23 ஹாஃபாக பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 23 ஹாஃபாக பண்ணணும். இப்போ 23 ஹாஃபாக பண்ணால் என்ன வரும்? 11.5 வரும். இப்போது ஆல்ரெடி நம்ம ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து 12ன்னு போட்டுருவோம். இது ஆட் நம்பர்ன்றதுனால இந்த 1 டிஜிட்டை, அதாவது 1's place டிஜிட்டை விட்டுட்டு இந்த 11.5 சொன்னேன் இல்லையா, பாயிண்ட்டை தூக்கிட்டு 115 நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரோட இப்படி போட்டு ஆட் பண்ணணும். சரிங்களா? 10's பிளேஸ்லேருந்து ஆட் பண்ணணும். இப்போ என்ன வரும்? 3 7 1 1. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன வரும்? 23 மல்டிப்ளை 51 எவ்வளோ வந்ததுன்னா 1173 வந்தது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃபஸ்ட்டு 23 ஆஸ்டிஸ் போட்டுக்கிறோம். இந்த 23ல் ஹாஃப் ஆன 11.5 பாயிண்ட்டை தூக்கிட்டு இந்த 1's பிளேஸை விட்டுட்டு 10's பிளேஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கிட்டு போட போகிறோம். ஸோ போட்டால் இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொன்னது 57 ஆஸ்டிஸாக போட்டுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 57ல் ஹாஃப் என்ன வரும்? 4 2 2s are 4 இல்லைங்களா, 17. அப்போ என்ன வரும்? 8. ஸோ 28.5 வரும். இந்த 28.5 பக்கத்தில் போடக்கூடாது, 1's பிளேஸை விட்டுட்டு இந்த 28 பாயிண்ட்டை தூக்கிட்டு 285 10's பிளேஸ்லேருந்து போட்டு ஆட் பண்ணணும். இப்போ என்ன வரும்? 7 5 + 5 10 1 ஆட் பண்ணணும் 9 2. ஸோ ஆன்சர் இஸ் 57 இன்டூ 51 எவ்வளோ வந்தது? 2907. சரிங்களா? இப்போ 3 டிஜிட் நம்பரும் ஆசிட்டிஸ் தான். இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த நம்பர் அப்படியே ஆசிட்டிஸாக போட்டுக்க போகிறோம். 431ல் ஹாஃப் என்ன வரும்? 2 2s are 4 2 1s are 2 1 வரும், 2 5s are 10.5. ஸோ 215.5. இந்த பாயிண்ட்டை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1 டிஜிட்டை விட்டுட்டு இந்த 2 டிஜிட், அதாவது 10's பிளேஸ் 100 பிளேஸும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 1s இதை இப்படி போட்டுக்க போகிறோம், இந்த 10s இது இங்கே போட்டுக்க போகிறோம், இப்படியே ஆட் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட் 1's பிளேஸை மட்டும் விட்டுடணும். இப்போது 1 ஆஸ்டிஸ் வரும், 5 + 3 8 5 + 4 9 1 2 அவ்வளோதான், 21,000. ஸோ 431 இன்ட்டு 51 எவ்வளோ வந்தது? 21,981. ஸோ இப்போ 3 டிஜிட் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போமா? 3 டிஜிட்க்கு என்ன சொன்னேன், இந்த 357 ஆசிட்டிஸ் போட்டுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் ஹாஃப் என்ன வரும்? 2 1s are 2, ஸோ 2 7s are 14. நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 8s are 16.5. கரெக்டாக? இப்போ இங்கே 1 டிஜிட்டை மட்டும் விட்டுட்டு இந்த 1785 இங்கே இந்த 2 டிஜிட்டோட என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 7 5 + 5 10 மல்டிப்ளை இல்லை, அடிஷன். சரிங்களா? சாரி. ஸோ என்ன பண்ணணும்? 7 5 + 5 10 1 3 + 1 4 4 + 8 என்ன வரும்? நெக்ஸ்ட் என்ன வரும்? 8 1. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2253 அதையும் அப்படியே ஆஸ்டிஸ் தான். 2253 நம்ம அப்படியே போட போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் ஹாஃப் வரும். என்ன வரும்? 1 1 2 2s are 4 2 6s are 12.5. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த 1 டிஜிட்டை விட்டுட்டு இந்த நம்பர் ஆஸ்டிஸாக இப்படி 1's பிளேஸ்லேருந்து போட்டுட்டு வர போகிறோம். கரெக்டுங்களா? இப்போது 3 5 + 5 10 6 + 3 9 2 + 2 4 1 1. ஸோ ஆன்சர் என்ன வந்தது? 1,14,903.
ஸோ என்ன பாருங்கள், இவ்வளோ 4 டிஜிட் நம்பரையும் இதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் 5 டிஜிட் நம்பராக இருந்தாலும் இதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் டைப் 1 ஒரு வாட்டி நீங்கள் அதை வந்து லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைப் 2 பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.